ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஏஎஸ் சந்தீப் சார் டைரக்டாக எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஆத்லெட் ஸ்ட்ரகிள் பார்ட் 1ல் நான் ப்ரொஃபஸர் லில்லி புஷ்பம் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டேன்னு பார்த்துருப்பீங்க. என்னோட ஸ்ட்ரகிள் பார்ட் 2 வீடியோவில் என்னோட வாழ்க்கையில் நான் எடுத்துகிட்டு போன முதல் மனு டு அவர் ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஐஏஎஸ் சந்தீப் சாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 days வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது மற்ற மனு மாதிரி நம்மளோட எடுத்து ஓரம் வச்சுருவாங்க போல, நம்மளோட கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். 8வது நாள் காலையில் சந்தீப் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஃபோன் பண்ணி, தம்பி நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். நீ மட்டும் இல்லை, உங்கள் ரீஜனில் மேடவாக்கம், நாவலூர், கேளம்பாக்கம், ஓஎம்ஆர் இந்த சைடில் இருக்கிறவங்களாம் இனிமேட்டு எக்மோர் வரைக்கும் போக வேணாம், நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். நான் யார்? நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு டேக்ஸ் பேயிங் சிட்டிசன். நான் போய் ஐஏஎஸ்யூ மினிஸ்ட்ரி பார்த்ததே பெரிய விஷயம். நான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் மற்ற கவர்மெண்ட் மாதிரி. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு டிவிகே கவர்னன்ஸ். இதை நான் டிவிகேக்கு சப்பக்கட்டு கட்டணும்னு சொல்கிறத முதல்ல வேற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் போய் ஒரு மினிஸ்ட்ரியோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ பார்த்துருக்க கூட முடியாது. நான் ஒரு ஆளே கிடையாது, எந்த ஒரு மீடியேட்டரும் எனக்கு கிடையாது. நான் ஒரு தனி மனிதனா எடுத்துகிட்டு போனேன். அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்காக பேசிட்டு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காருன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் நடக்காதானே தமிழ்நாட்டில் நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் நடக்குதே. ஸோ ரொம்ப ஹாப்பி கைஸ். இதில் எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, இது நான் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போன முதல் மனு. அது எனக்காக மட்டும் இல்லை, இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா ஆத்லெட்ஸும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் தான் நான் போனேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டு இருக்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதை மேக்ஸிமம் ரீச்சுக்கு கொண்டு போய் இது ஒரு இன்டென்சிஃபைடான டாப்பிக்காக மாற்றின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எல்லாரும் இது இன்டென்சிஃபைடாக கொண்டு போனதுனால மட்டும்தான் அவங்க நோட்டீஸ்க்கு இது கொண்டு போக முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரகிள் இதோடு முடியலைங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி நிறையா இன்கமிங் மெசேஜஸ் வந்துச்சு. நான் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். லைக் சில பேர் எஸ்டிஏடியோடைய லேடி ஆஃபீஸர் அவங்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சில பேர் இங்கே ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபீஸ் இன்னும் ரீஃபண்ட் பண்ணல, டிசி தரத்துக்கு இழுத்து அடிக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரெக்னென்ட் ஆகி அபார்ட் பண்ணி அவங்க இறந்தே போயிட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு நேஷனல் லெவலில் மெடல் அடிச்சு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லைன்னு அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வழிகள் வேதனைகள் அடிக்கிட்டே போகிறாங்க. ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார், இன்னைக்கு நம்ம காமன்வெல்த்தில் ஒரு சில்வர் அடிச்சிருக்கோம். இந்த பிரச்சனைகள்லாம் அடிமட்ட லெவலில் நீங்கள் தீர்த்து வச்சிங்கன்னா நம்ம பசங்க ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அங்கீகாரத்தோடு இருக்கும்போது 10 சில்வர் 10 கோல்டு அடிச்சுட்டு வருவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் நடக்கிற அட்ராசிட்டிஸுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆத்லீட்ஸ், நீங்கள் இனிமேட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா யோசிக்காமல் கையில் ஒரு பேப்பரில் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் உங்கள் விஷயம் என்னன்னு போட்டுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம செக்ரட்டரியேட் போங்க. வெரி பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடக்குது. ஒரு ஆர்டினரி பீப்புள் நம்ம எல்லாரையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இதை உங்களுக்கு இது மட்டும் பத்தலையா? நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற சில இமெயில் ஐடிஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா ரெஸ்பெக்டட் ஆதவர்ஜுனா சாரோடைய பர்சனல் வாட்ஸ்அப் கம்பெனி நம்பர், இது எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் மெசேஜை கன்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எங்கே நான் ஓடுறதுக்கு முன்னாடியே தோற்று போயிடுவோம்னு நினச்சி பயந்தேன். ஆனால் என்னை ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த சிஸ்டமில் இருக்கிற ஸ்ட்ரகிள். இனிமேட்டு ஆக்சுவலாக அத்லெட்டிக்ஸோட ப்ராசஸில் இருக்கிற ஸ்ட்ரகிள், ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு அத்லெட்டுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் நான் என்னென்னு ஒன்று காட்டுறேன். டே பை டே இந்த ஜேர்னியில் எப்படி இருக்க போது நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாள் பெர்மிஷன் கிடைக்கலனாலும் இந்த ஒரு எம்டி கிரவுண்டில் தான் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க அமைதியான நண்பர்களோட நைட்டில் நான் ஓடிட்டு இருந்தேன். கொஞ்சம் அன்னிவனாக லெஃப்ட் முட்டி சைடு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அட்லீஸ்ட் பரவாயில்ல, இனிமேட்டாவது 1 மாதம் டைம் இருக்குது. அதில் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், இந்த கிரவுண்டில் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ண முடியுதுன்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் எவ்ரி ஒன்.